ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே, இப்போது நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் மாதிரியே சேம் நம்பரு, பட் ஒரு 2 நம்பர் மட்டும், ஒரு 4 நம்பர் மட்டும் மாறுத மாதிரி ஒரு நம்பர் வாங்கணும். இப்போ உங்களுடைய ஒய்ஃபுக்கோ இல்லைனா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு யாருக்குனாலும் உங்களுடைய பிரதர், சிஸ்டர் இந்த மாதிரி ஏகப்பட்டது. இப்போது நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த நம்பரு இப்போ எனக்கு வேறு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்களா? அவங்களுக்கான வீடியோ தான் மக்களே இந்த வீடியோ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜியோ ஆப்பில் போய்ட்டு, ஜியோ ஆப் இல்லாதவங்க ஜியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க மக்களே. ஜியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் நம்பரை லாக்இன் பண்ணிக்கிடுங்க. லாக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் போய்ட்டு கீழே தள்ளி வந்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மேட்சிங் நம்பர்னு அப்படின்னு இருக்கும் மக்களே. இதாக இருக்குது பார்த்தீங்களா, மேட்சிங் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். இப்போது இந்த மேட்சிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுடைய கடைசி ஒரு 6 டிஜிட்டோ இல்லை 8 டிஜிட்டோ நம்பர் எடுக்கும். நம்பர் எடுத்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 நம்பரோ 4 நம்பரோ போட்டு கொடுக்கும் மக்களே. இதுதான் மேட்சிங் நம்பர் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய நம்பர் வந்து கடைசி 92 அப்படின்னு ஆரம்பிக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள், இப்படி உங்களுக்கு ஏகப்பட்ட நம்பர் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு என்ன நம்பர் பிடிக்குதோ அந்த நம்பரை புக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. இப்போது உங்களுக்கு எந்த நம்பர் இப்போது எதுனாலும் ஓகே தான். எந்த நம்பர் வாங்கினாலும் உங்களுக்கு எவ்வளோ ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். இதை நீங்கள் அதே மாதிரி இது உங்களுக்கு கஸ்டமர் அவங்களே வந்து ஜியோவில் இருந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து சிம்மை வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சிம்மை கிளிக் பண்ணிக்கிடுதேன். கிளிக் பண்ணிவிட்டு புக் நவுன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த சிம்மை நீங்கள் புக் பண்ணலாட்டி வேறு ஆளுக்கு இந்த நம்பர் போயிடும். இது எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் அவைலபிளாக இருக்குது. இதை பே நவுன்னு கொடுக்க பாருங்கள். இப்போது டேரெக்டாக உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஜிபேயில் போகிறீங்களா இல்லைனா ஃபோன்பேயில் பே பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எதில் பே பண்ணுறீங்களோ இந்த நம்பர் வந்து யுவர் நம்பர் இஸ் புக்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் மக்களே. எந்த நம்பருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த நம்பருக்கு லாகின் பண்ணி எந்த நம்பர் ஜியோ லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுடைய அல்டர்னேட் நம்பராக இருக்கும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஜியோ ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசி உங்களுக்கு சிம்மை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த மேட்சிங் நம்பருங்கிறது வந்து யார் யாருக்கு வேணுமோ இதை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறீங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.